அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது திருநெல்வேலி செங்கோட்டைக்கு இடையே அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நிறைய பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதை வந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அந்த ஸ்கீமுக்கு கீழே இதை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய அப்டேட்டில் நிறையா இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங், அதுக்கப்புறம் பயணிகள் தங்கும் அறை, இதெல்லாமே வந்து வெயிட்டிங் ஹால், இதெல்லாமே வந்து இங்கே வந்து பில்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய வியூவர்ஸ் கேட்டிருந்தார் கூடுதலான பிளாட்ஃபார்ம் வருமா அப்படின்னு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த 3வது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கூட் செட்டாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. கூட் செட்டுக்கு தேவையான அளவுக்கு அங்கே வந்து இடம் இருக்குது. அதனால தான் அந்த 3வது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அகலமான பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு வந்து இந்த பில்லர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரீடரும் வந்து மாட்டியிருக்காங்க. இந்த பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட டவுன் ஸ்டேர், அதாவது இறங்குற படிக்கட்டுகளுக்கான இந்த பில்லரும் வந்து இப்போதைக்கு நட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோடைய இது வந்து ரூப் போடுற அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்றிருக்கு. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு பக்கத்தில் இருக்கிறதுனால டிக்கெட் கவுண்டர் இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேகமாக டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பயன்படுத்தியே அந்த 2வது பிளாட்ஃபார்ம் அந்த அளவுக்கு போயிட முடியும். நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பிளாட்ஃபார்ம் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் காங்கிரீட்டில் போட்டாங்க. நிறைய இடங்களில் சன் ரூஃப் அந்த மேற்கூரை வந்து அமைச்சிருக்காங்க. பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த பணிகள் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இப்போ வெளியில் வரோம் இல்லைங்களா, இந்த வெளியில் வந்த உடனே ஒரு வளைவாக இருக்கும். அந்த பகுதியை நேராக்கிறதுக்கா இல்லை இங்கே டவர் கார் செட் அமைக்கிறதுக்கான்னு தெரில. நம்மளுடைய இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய இடது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட் லெவலிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பிளாட்ஃபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை, இந்த டவர் வேகன் செட்டு போடுறதுக்காக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து ஃபுல் எலக்ட்ரிஃபைடு தான். அம்பாசமுத்திரத்தில் நிச்சயமாக அந்த டவர் கார் செட் அமைக்கிறதுக்கான பணிகள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பணிகள் ஸ்டார்ட் ஆகும்போது தெரியும். இப்போதைக்கு லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட்டில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.